அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கோம், அக்னிவீரோட ரிசல்ட்டு இன்னும் சில நாட்களில் வந்துவிடும். ஸோ அதுக்குரிய பிசிக்கலை எங்களோட அகாடமியில் ரன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எந்தளவுக்கு நாங்கள் ஒர்த்தாக கொடுத்து கண்டிப்பாக அதாவது 60 கிலோ வரைக்கும் நாங்கள் வெயிட் லாஸ் பண்ணி அக்னிவீரராகவும் மற்றும் துணை ராணுவ படையிலும் எங்களது மாணவர்கள் சென்று விட்டார்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் அடுத்து உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும் பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு. ஸோ அப்படி வந்த பின்னாடி தான் நான் ட்ரை பண்ணுவேன் ஸோ அப்படின்லாம் இருக்காதிங்க. தயவு செய்து நல்ல மார்க் எடுப்போம், 20 கொஸ்டின்ஸ் அக்யூரேட்டாக கரெக்டாக அடிச்சிருக்கேன் ஸோ அப்படின்றவங்கலாம் ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணி அதுக்குரிய டிப்ஸ் எல்லாம் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்களே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள். அதாவது எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறது உங்களோட தோல்விகள் அதாவது மிகப்பெரிய ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ எப்பொழுதாவது தான் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பயன்படுத்தினா நீங்கள் கண்டிப்பாக ரன்னிங் எப்படி ஓடுறதுனா பாருங்கள். இந்த மாதிரி தான் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நாங்கள் லாங் ஸ்டெப்பை வச்சு நீங்கள் ஓடணும். அடுத்தவங்க முன்னாடி ஓடுறவங்க கால்களை வச்சு நல்லா பார்த்து பண்ணணும். அடுத்து ரன்னிங் முடிச்சோன்னா ஒர்க் அவுட் இந்த மாதிரி நம்ம ரொம்ப டஃப்பாக கொடுத்தா தான் நம்மளோட ப்ரீத்திங்லாம் ரொம்ப அட்வான்ஸாக ஊற்றி நம்மளோட ரெடியூஸ் ஆகி நம்மளோட டைம் கரெக்டாக ரெடியூஸ் பண்ணி அடிக்க முடியும். இந்த மாதிரி சைடு ஜம்ப், கால்கள் நல்ல விரிவடைந்த நிலையில் கைகளும் விரிவடைந்த நிலையில் நீங்கள் சைடு ஜம்ப் போடணும். சைடு ஜம்ப் போடுறதுனால நீங்கள் ரன்னிங் ஓடிட்டு வரணும், சும்மா இருக்கக்கூடாது. சைடு ஜம்ப் இந்த மாதிரி முன்னாடி போய் ஒர்க் அவுட் போட்டோம்னா நம்மளோட எனர்ஜி நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இந்த மாதிரி தண்டால் எந்த அளவுக்கு நீங்கள் தண்டால் அதிகமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட ஃபுல்லப்ஸோட போடுறதுக்கு ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஜிடிலாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் மார்க்கோட சேர்த்து இந்த மாதிரி ப்ளஸ் அதாவது மாதிரி கை பின்னாடி வச்சுக்கிட்டு முன்னாடி கால்கள் நடத்தி போகும்போது உங்களுக்கு கைகள் ரொம்ப ஒரு வலி உண்டாகும். வலியை தாங்கி கொண்டு போடும்போது இந்த மாதிரி புல்லப்ஸ் போடும்போது அசால்ட்டாக உங்களுக்கு 10 புல்லப்ஸ் நீங்கள் ஈஸியாக போடுற மாதிரி வரும். ஃப்ரண்ட் ரோல்ன்றது மொத்த உடம்பே பஞ்சிங் ஆகி ரோலிங் ஆகி போயிட்டு இருக்கும். இது ஆர்மியில் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ஒரு ரோல். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கால்களை வைத்து கையை வைத்து நீங்கள் போடும்போது நிறைய ஒரு எனர்ஜி வேணும். ஸோ எல்லாராலையும் போட முடியாது. நல்ல ஒரு இந்த மாதிரி நீங்கள் போட்டு கரெக்டாக பண்ணும்போது உங்களோட பாடி ஸ்ட்ரென்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்ட் ஆகும். அதாவது நார்மல் இல்லை, கீழே மேலே கம்பியில் காலை வச்சு கீழே இந்த மாதிரி போடும்போது நீங்கள் அதிகமாக ஒரு எனர்ஜியோட ரொம்ப ஒரு ஃபீலிங்கோட கஷ்டப்பட்டு தான் போட முடியும். இப்படி போடும்போது உங்களுக்கு புல்லப்ஸோட பவர் அதிகமாகும். ஏன்னா புல்லப்ஸுக்கு மார்க்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு புல்லப்ஸ் குறைஞ்சாலே 7 மார்க்கு கம்மியாயிடும். ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக முன்னாலே நீங்கள் இந்த மாதிரி புல்லப்ஸ் உங்களை அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ எங்கள் அகாடமிக்கு வாங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி போகலாம். நீங்கள் எவ்வளவு கேஜி வெயிட்டாக இருந்தால் கூட அதை ரிலீஸ் பண்ணி வர்றதுக்கு உத்தரவாதத்தையும் நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? வாருங்கள், வெற்றியை பெற்று செல்லுங்கள். உங்கள் வாழ்வை அதால் உங்கள் குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குங்கள். உங்கள் சொந்த பந்தத்துக்கு சுகங்களை உண்டாக்குங்கள். உங்களது அதாவது நீங்கள் சொத்துக்களை தேடி வைக்க வேணாம். இந்த மாதிரி நீங்கள் உடல் நல்ல ஒரு கண்ட்ரோல் பண்ணி வேலைக்கு போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வளமாகும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.